வணக்கம். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் லட்சிய உயிர்ப்போடு கொள்கை வேட்கையோடு அண்ணா தந்த கருப்பு சிவப்பு இருவண்ண கொடி பட்டொளி வீசி நாடு முழுவதும் பறந்திட வேண்டும் என்கின்ற தீராத பற்றின் நோக்கத்திற்காக பல்வேறு விடயங்களை தொடர்ந்து பேசி வருகிறேன். இதில் எனக்கு எந்த விதமான உள்நோக்கம் கிடையாது. யார் மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்போ மனமாச்சரியமோ கிடையாது என்பதை என்னை அறிந்தவர்கள் உணர்வார்கள். வேதனையோடும் சில கவலைகளோடும் தான் தொடர்ந்து இந்த கருத்துக்களை சொல்லி வருகிறேன். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி அந்த இயக்கம் மென்மேலும் வளருவதற்கு என்னை போன்றவர்களும் சிறு துரும்பாக இருந்தோம். எங்கள் கண்ணு முன்னாடியே இயக்கத்தில் பிடிப்பில்லாதவர்கள், இயக்க கொள்கை இல்லாத சந்திரப்புவாத கூடாரம் இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து கருப்பு சிகப்புக்கு அர்த்தம் தெரியாத கூட்டத்தின் கையில் இந்த இயக்கம் சிக்கி இருக்குது சில பேரிடத்தில் என்பதுதான் வேதனையோடு வேதனையாக பகிர்ந்து வருகிறேன். களை எடுக்க வேண்டும். நேற்றைக்கு மதுரையில் நான் தொடர்ந்து பேசுகிறேன். ஜென்சின்னு ஏமாத்துறாங்க. மறுபடியும் மாவட்ட செயலாளர்களை கூட்டம் சேர்க்கறதுக்கு எப்படி உங்களை ஏமாத்தினாங்களோ நான் ஏற்கனவே சொன்னேன். விஜய்க்கு சேர்ற கூட்டம் வேற, நமக்கு சேர்ற கூட்டம் வேற. அவர் நடிகர் பாப்புலாரிட்டி, நடிகரை பார்க்கறது கூட்டம் வரும். அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா சொல்ல முடியாது. ஸ்டாலினை பார்க்கறதுக்கும் உதயநிதியை பார்க்கறதுக்கும் திருச்சி சிவாவை பார்க்கறதுக்கும் ஆர் ராஜாவை பார்க்கறதுக்கும் நம்மை போன்றவர்கள் பேசுறதுக்கு வர்ற கூட்டம் கொள்கை கூட்டம். இது உரமாக, இது வீரமாக, இது வாக்கா மாறும். அதனால் நீங்க அவர் ஜென்சினா நீங்க ஜென்சின்றீங்க. திமுக ஜென்சி, திமுக காரை விட்டு ஜென்சியா நான் ஆய்வு பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இப்பயும் சொல்றேன். நேற்றைக்கு மதுரையில் மாவட்ட திமுக ஜென்சி கூட்டம் லைவ் போட்டிருக்கீங்க. 7 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப திமுக காரங்க யாருமே திமுக உடைய நிகழ்ச்சியை ஐடிவிகளை பார்க்கறது இல்லை. 8வது ஆள் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 8 பேர் தான். ஏடா ஃபார்மாலிட்டிஸாக சும்மா தலைமை சொன்னா செய்யணும், செஞ்சாதான் நான் டென்ட் எடுக்க முடியும். இப்படியால வச்சுக்க கூடாது. எந்த எதிர்பார்ப்புமின்றி கழகத்துக்கு பாடுபடணும். நீங்க ஜென்சின்னு ஏமாத்துறாங்க உங்களை. திமுக காரை விட்டு ஜென்சி தான் ஓட்டு போடணுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் நேற்றைக்கு சொல்லுவேன், கொடி நாங்களாம் ஒரு ஊருக்கு முன்னாடிலாம் சென்னைக்கு பார்த்தா தான் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிருக்கிறத பார்க்க முடியும். அப்படியே மனம் குளிரும் எங்களுக்கு. எம்ஜிஆர் காலத்தில் சென்னையில் தான் திமுக கொடி பறக்கும். சென்னையில் தான் மன்றம் இருக்கும். மன்றத்தில் முரசொலி இருக்கும், அலையோசை இருக்கும், தினகரன் இருக்கும், குங்குமம், முத்தாரம், இதெல்லாம் மன்றங்களில் பார்ப்போம். தென் தமிழகம் எல்லாம் அதிமுக கோட்டை. எங்கு பார்த்தாலும் அதிமுக கருப்பு வேட்டி தான் இருக்கும். கருப்பு சிவப்பு வேட்டி ரேராக தான் இருக்கும். மதுரை மாவட்டம் முழுவதும் பார்த்தா 11:44 டிஎன்ஏ பொன்முத்துராமலிங்க வண்டியில் அம்பாசிடர் தான் கருப்பு சிவப்பு கொடி. யார்கிட்ட கார் இருந்துச்சு? அவர் கார் தான் பறந்துக்கிட்டு இருக்க. என்னுடைய தங்கையெல்லாம் ஆண்டிவிட்டி பக்கத்தில் திருமணம் முடிச்சு கொடுத்தது. என்னுடைய தங்கை கண்ணை. அந்த ஊரே அதிமுக. நாங்கள் திருமணம் முடிச்சு கொடுத்தவங்க அதிமுக. அந்த ஊருக்குள்ள எங்கு பார்த்தாலும் அதிமுக. இதை நிச்சயார்த்த இன்னைக்கு பார்த்துட்டு நாங்களே அவ்வளோ வெறி பிடிச்சிருந்தோம் பாருங்க. அந்த திருமணத்துக்கு போறதுக்காக 50 வேட்டி திமுக கருப்பு சிவப்பு வேட்டி எடுத்து கொடுத்து என்னுடைய நண்பர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஜென்சி தேர்றீங்களே, நாங்கள் இளைஞர்கள் வச்சிருந்தோம். 50 பேருக்கு கருப்பு சிவப்பு வேட்டியோட அந்த ஊருக்குள்ள இறங்கினா பூரா எங்களை பார்க்குறான்.
அந்த ஊர்ல இன்னைக்கு திமுக ஆண்டிப்பட்டியில எம்ஜிஆர் வெற்றி பெற்ற இடம், அம்மா வெற்றி பெற்ற இடம், கோட்டை அண்ணா திமுக கோட்டையில 3 முறை 4 முறை திமுக இன்னைக்கு வெற்றி பெறுது. அப்ப திமுக வளர்ந்துருக்கும். கவர்ச்சிலாம் கிடையாது. ஜென்சினா அவனுக்கு எல்லாமே விஜய்க்கு தான் போட்டாங்கன்றதெல்லாம் பொய். நம்ம வீட்டை ஒழுங்கா பாருங்க. நம்ம வீட்டில் மலர்ந்த மலருக்கு வாசம் இருக்குன்றதை ஒத்துக்குருங்க. நீங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம்னு அண்ணான்னு சொன்னாரு, அது வேற. ஆனா நம்ம வீட்டு தோட்டத்துல பூத்த மல்லிகைக்கு மனம் இல்லை அப்படின்ற மாதிரி தூக்கி எறிறீங்க. அது வேணான்னு தான் என்னுடைய கருத்து. யாரெல்லாம் பாடுபட்ட இயக்கம், நீ எங்க போனாலும் நாங்க பார்ப்போம். கருப்பு சிவப்பு குடி கட்டி தான் சொந்தக்காரன் எங்களுக்கு. கட்சிக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க பேரு இன்னைக்கு அதை யோசிக்க. நம்முடைய தளபதி, திராவிட இயக்கத்துடைய தளபதி, நம்முடைய திராவிட மாடல் தளபதி, திமுக தலைவர் ஸ்டாலின் எல்லா திருமண நிகழ்ச்சியிலும் பேசுறாரு. குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் சூட்டுங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றதுல ஆதாரபூர்வமான உண்மை. நீங்க வர்ற திமுக மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்க அவங்க பேரன் பேத்தி பேரை கேளுங்க. நான் இப்ப பிரபாகரன் வச்சேன், ராஜராஜேஸ்வரனுடைய பெயர் அருண்மொழி வச்சேன். என் கூட இருந்தவர்லாம் சண்முகம், அவரு மகளுக்கு சத்தியவாணி முத்து. இன்னைக்கு எல்லாம் திமுகவுக்குள்ளே சில பேர் ஜாதி பார்க்குறாங்க. அவர் மகளுக்கு சத்தியவாணி முத்துன்னு வச்சு மக கல்யாணத்தை அன்னைக்கு இருந்த ஓபி ராமனை வச்சு திருமணம் முடிச்சார். எப்படி பாருங்க. முத்துப்பட்டியில் துறப்பாண்டி இருக்கிறார். மகனுக்கு திருமணத்தை சமயநல்லூர் செல்வராஜ் முன்னாள் அமைச்சர், அன்னைக்கு அமைச்சர், அவரை வச்சு திருமணம் முடிக்கிறார். இங்க எல்லாம் ஒரே தமிழ்னா சகோதரத்துவா பார்த்தோம். சில பேர் எங்களுக்கு என்ன தாழ்த்தப்பட்டவர்களுக்கு திமுக ஒதுக்குது அப்படின்வாங்க. சமுதாயத்துல சத்தியவாணி முத்திய தலைவராக தான் பார்த்தாரு சண்முகம். அவர் தாழ்த்தப்பட்ட சமூகம் கிடையாது, தலித் சமூகம் கிடையாது. எல்லாரும் தமிழன், எல்லோரும் சகோதரன்ற உணர்வோடு இன்னைக்கு வரைக்கும் திமுக இருக்கிறோம். அதனாலதான் திமுக சாதியை பின்புலம் போன்ற கட்சியோட கூட்டு வைக்காதீங்க. திமுக காரன்னு சொன்னாலே சாதி மறுப்பாளர். சில இடங்களில் ஆணவ சாதி ஆட்டம் போடலாம். இதெல்லாம் ஒரு உதாரணம். நான் பார்த்த உதாரணங்கள்ல அந்த ஜாதி வித்தியாசம் இல்லாம நடந்த முறைகள். அதே மாதிரி தலைவர் கலைஞரை பொறுத்தளவுல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொண்டனுக்கும் கடல் அளவு அவர் தொடர்பு வச்சிருப்பார். இப்ப மதுரையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கு பார்த்தாலும் கருப்பு சிவப்பு கொடி. எதிர்கட்சி எம்ஜிஆர் காலத்துல 13 ஆண்டு காலம் நாங்க ஏத்தினோம். நான்லாம் காலவாசல் மெயின் ரோட்ல அதிமுக ஆளுங்கட்சி அதை விட பல மடங்கு கொடி மேல உதயசூரியன் தகரத்திலே செஞ்சு கருப்பு சிவப்பு கொடி ஏத்தினேன். எங்க தெருவுன்றது பாண்டியனர் மெயின்ல இருந்து உள்ள கம்மாக்கரை கடைசி குருத்தட்டு பின்னாடி வரைக்கும் போனோம். தெருவில் ஒழுக்கமான ரோடு இருக்காது. 79 மாநகராட்சி தேர்தல். தலைவர் கலைஞர் அவர்கள் திறந்த வேன்ல ஓட்டு கேட்டு வர்றாரு. எங்களுக்கு 22ஆம் வார்டுக்கு சின்னசாமி நிற்கிறாரு. அங்க வார்டெல்லாம் அதிமுக கோட்டை, வெறி பிடிச்ச கோட்டை. உள்ள கருவளம் முழுதான் இருக்கும். அந்த தெருவுக்குள்ள போனா சாதாரணமாக யாரும் போக முடியாது பைக்லேயே. ஆனா அந்த வேனுக்கு நாங்கள் ஒருத்தர் சொல்றாரு, அதிமுக பெரிய மூத்த ஆளு, இந்த தெருவுக்குள்ள மட்டும் நீங்க கலைஞரை கூட்டு போயிட்டீங்களாக்கா, நான் உப்பையே திமுக சேர்றாரு. முத்துன்னு இறந்து போயிட்டார், பூசாரியா இருந்தாரு. நாங்க இளைஞர்கள் சின்ன பையங்களா நின்றுக்கிட்டு 20 பேர் கலைஞருடைய காரை, அதான் கலைஞர், அதான் தலைவன். பழக்கடை பாண்டி இதுல திறந்த ஜீப்ல இருக்காரு, காவேரி மணி இருக்காரு, நம்ம திருமங்கலம் கோபால் பாதுகாப்புக்கு இருக்காரு. நாங்க நிறுத்துறோம். என்ன, இந்த தெருவுக்குள்ள போகணும்ட்டோம். தெருவுக்குள்ள விட்டார். இப்படி காரு திறந்த வெளி வேன் இப்படி போகுது. அப்பயே அவரு கருப்பு சிவப்பேட்டிக்கு வாங்கி கொடுத்து திமுக சேர்த்துட்டான். அதிமுக இப்படி சேர்த்த கட்சியில அங்க உள்ள போய் கணேசன் 23வது அந்த வார்டு, அந்த பாண்டியன்றது 3-4 வார்டு ஒன்று சேரும். அந்த இடத்துல கம்மாக்கரையில கணேசன் இருந்தார். நான் கணேசன், அவர் அந்த பகுதி வேட்பாளர், 23ஆவது வார்டு வேட்பாளர். அங்க ஒரு கொடி ஏற்றி வச்சோம். இப்படி கருப்பு சிவப்பு கொடியை எங்கு பார்த்தாலும் தலைவர் ஏத்தின ஊர் மதுரை. 100 ரூபாய் கொடுத்தா கொடிமுறை ஏற்றினார் தலைவர், கட்சி நிதிக்காக. அப்படி சர்க்காரியா கமிஷனுடைய விசாரணை வழக்குக்காக நிதி கேட்டார் தலைவர். 50 ரூபா கொடுத்தா புகைப்படம் எடுக்கலாம். நான்லாம் டிராவல்ஸ் பங்களால போய் 50 ரூபா கொடுத்து புகைப்படம் எடுத்திருக்கேன்.
தொண்டனோட தொண்டனாக தலைவர் இருந்தார். அந்த கம்மாக்கரை பகுதியில் நாங்கள் ஒரு 1000 குடியிருக்கக்கூடிய பகுதியில் அன்னைக்கு திமுக வளர்த்தது கணேசன், அவர் தம்பி பால்ராஜ், ராமசாமி. அதுக்கு முன்னாடி நான் வழக்கறிஞர் உதயகுமார் கொண்டு இன்னைக்கு அரசு வழக்கறிஞராக போட்டாரு. அவருடைய தம்பி பிரபு இருந்தார். இன்னைக்கு மதுரையில் நாங்கள் மேயராக இருக்கிறோம், 2 மந்திரி இருக்கிறோம், 10 எம்எல்ஏ இருந்தோம், மண்டல செயலாளர் இருக்கிறோம், கவுன்சிலர் இருக்கிறோம் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய கல்வெட்டு கொடியேற்றப்பட்ட இடம் ஆரப்பாளையம் கம்மாக்கரை. 100 தடவை 1000 தடவை மந்திரி அந்த பக்கம் போகிறாங்க, கவுன்சிலர் போகிறாங்க, வட்ட செயலாளர் போகிறாங்க, பகுதி செயலாளர் போகிறாங்க, மாவட்ட செயலாளர் தளபதிக்கு கட்டுப்பட்ட பகுதி அது. 15 ஆண்டு காலமாக அந்த 1000 பேர் குடியிருக்கக்கூடிய பகுதி மெயின் பகுதி. 1000 பேர் இந்த கம்மாக்கரைன்னா இந்த பக்கம் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. விசுவாசபுரி வந்துடும், விசுவாசபுரி 1, 2 மேலே போனவர் வரிசையாக வந்துடும். மதி தேட்டர் ரோடு, ஆரப்பாளையம் பஸ் நிலையத்துக்கு போகிற இடம் இந்த இடம். நாங்கள் கொடியேற்றப்பட்டதற்கு பின்பாக அங்கே திமுக கொடியே ஏற்றப்படவில்லை. திமுக நிர்வாகியே யாரும் இல்லை. வேறுகளை தேடுங்கள் நான் சொன்னதுக்கு காரணம் தான். வேறுகளை மறந்துட்டீங்க. அந்த கொடிமரம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து கிடக்கு, அதை யாரும் எடுக்கல. இப்போ கல்வெட்டு இருக்கு, அங்க எங்க பேருக்கெல்லாம் பிடிச்ச கல்வெட்டு இருக்கு, இந்த பீடம் இருக்கு, நாங்க உருவாக்கின பீடம் இருக்கு. அதையும் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை போட்டு அந்த பீடத்தை காணாமாக்கி அந்த இடத்துல திமுக கொடிமரத்திற்கான அடையாளமே இல்லாமக்கி ஒரு சாதிய பின்புலமாக கொண்டு ஒருவரை அங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல திராவிட இயக்கமே இருக்கக்கூடாது, திமுக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத நான் பல திமுக நிர்வாகிகிட்ட சொல்லிட்டேன். கொடி வீட்டில் பறக்க சொன்னீங்க, ஆனா கொடி இருந்த இடத்துல கொடியும் இல்லை, கிளையும் இல்லை, ஆளும் இல்லை. இந்த வேலை என்னைக்கு சரி பண்ண? நான் ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா சொல்லி இப்படி எத்தனை இடம் மதுரையில் இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை இடம் இருக்கும்? ஜெயந்திபுரத்தில் நாங்கள் ஏற்றி வச்ச கொடிமரத்தை எங்க கல்வெட்டு இருக்கு, பேர் இருக்கு, கொடி இல்லை. ஜெயந்திபுரம் மெயின்ல நான் பார்த்த அளவுல நான் ஒன்னதான் போய் எடுத்து காமிச்சிருக்கேன். திமுக மாவட்ட செயலாளர் என்று சொன்னாலே அண்ணா சொல்லுவார், கலெக்டருக்கு சமம் சொல்லுவார், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சமம். அதான் அன்னைக்கு அதிகாரம் இருந்தாங்க. முத்தண்ணன் இருந்தார், மண்ணை நாராயணசாமி, சென்னையில இளம்பருதி, மதுராந்தக ஆறுமுகம். நீங்க ஆளுகளை சொன்னா அப்படி மிலிட்டரி, அதாவது அண்ணா சொன்ன மாதிரி சீருடை அணியாத ராணுவ சிப்பாய்கள் தான் மதுரையில திமுக தொண்டர்கள் சொன்னார். இன்னைக்கு அப்படி நிலைமை இருக்கா? நீங்க மறு ஆய்வு பண்ணி மாவட்ட செயலாளரை மாத்துறது, மாவட்ட செயலாளர் இடத்துல தம்பியை போடுறது, அவங்க மகனை போடுறது, 2 தொகுதி ஆக்குறது, 26 தொகுதி இருந்த மதுரை மாவட்டத்தில் கட்சி நடத்தி வெற்றி பெறலையா? நம்ம செல் இல்லாத காலம், தகவல் தொடர்பு இல்லாத காலம், தொலைபேசி இல்லாத காலம், கம்யூனிகேஷன் இல்லாத காலத்தில் வெற்றி பெறலையா? அதெல்லாம் காரணம் இல்ல. இன்னும் நீங்க உங்களை ஜென்சி போயிட்டான், ஜென்சி திமுக தான் இருக்கான். திமுக காரன் குடும்பம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கம், மெஜினா கோட்ஸுக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா, நான் பார்க்கும்போது வட்ட செயலாளர்கள் ஆளுமை அண்ணா திமுக ஆளுங்கட்சியா இருந்துச்சு. வட்ட செயலாளர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க. ஏடிபி தொண்டர்களோட தொண்டர்களாக, மக்களோட மக்களாக, மக்கள் யாரை தேடி போவோம்? எம்ஜிஆர் காலத்துல 13 ஆண்டு காலம்னு கேட்டா திமுக வட்ட செயலாளருக்கு தான் அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் தெரியும், ஸ்டேஷன்ல போய் காரியங்கள் பண்ண முடிஞ்சு. திமுக வட்ட செயலாளர் கூட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மக்களுக்கு தெரியும். அண்ணா திமுக வட்ட செயலாளர் தெரியாது. குடவடி ராஜகோபால் பழைய பிபியா இருந்தாரு, அவங்க மகன் தான் சண்முக சுந்தரம் எம்பியா இருந்தாரு, தலைமை வழக்கறிஞரா இருந்தாரு. அவங்க வீட்டில் சதாசிவம், அவங்க வீட்டில் சிதம்பரம். திமுக எப்படி வட்ட செயலாளர் போறாங்க? அழகரெடி பகுதியில் ஆரப்பாளையம் ஆறுமுகம் இன்னைக்கு பேர் நிக்குது. வட்ட செயலாளர் தான் இருந்தாங்க, கவுன்சிலர்ல எம்எல்ஏல 3 தடவை. நீங்க சொன்ன மாதிரி மூர்த்தி மாதிரிலாம் தொடர்ந்து மாவட்ட மூர்த்தியில அடையாளம் தெரியாது. அடுத்து
நீ மாவட்ட செயலாளர் எடுத்த அடையாளமே தெரியாது. நான் சொல்றேன் பாருங்க, வட்ட செயலாளர் எத்தனை பேர்? ஆறுமுகம், அவருக்கு பிரதிநிதி பாண்டி, ஒரு பிரதிநிதி தான். அவங்க மனைவி ராஜமாலா ஆறுமுகம். தயிர் கடை சண்முகம் 18ஆம் வார்டு, பிடி மணிமாறன், ராஜு, அப்படி வரிசையா வந்தீங்களாக்க ஆரப்பாளைய ராஜாங்கம், விசுவநாத இளையராஜா, நான் கணேஷ் 23, மோகன், சண்முகவேல், கட்டப்பாண்டி, மகுடபதி, மாரியப்பன், சின்னான், அன்புமணி, தேவதாஸ், மச்சக்கால, கரிக்கடை ராஜாமணி, நம்புத்தவர், நீங்க வரிசையா நான் மனப்பாடமா சொல்றேன். சந்திரன், சீனியப்பன், செவத்தையா, திமுக வட்டச்செயலாளர் நீங்க யாராவது சொல்லுங்க. யாராவது எங்கேயாவது திமுக பேருகளை வட்டச்செயலாளர் எனக்கே, நான் பக்கத்தில் இருக்கேன், எனக்கே யாருன்னு தெரியாது பேரு. இந்த வார்டு செயலர் யாருன்னு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் கூட்டம் போறதுல பொதுமக்கள்கிட்ட தொடர்பு இல்லை. தொடர்பு வேணும். குழந்தைவேல் முன்னாள் மேயரா இருந்தார். 200 கோடி ரூபா ஊழல் குற்றச்சாட்டில் இந்த ஆட்சியில் இருக்கு 2 அமைச்சர் இருந்து. குழந்தைவேல் மாணவர் பருவத்தில் திமுக மாணவராக இருக்கும்போது முத்தண்ணன் எதிர்த்து மாநகராட்சி கவுன்சிலுக்கு எதிர்த்து போட்டார். மேயரா இருந்து சிறப்பாக நடத்தினார். ஏன் அவருக்கு ஒரு திரும்ப வாய்ப்பு கொடுத்தா என்ன? வழக்கறிஞர் வேலுச்சாமி, நாங்களாம் 86 வெடிகுண்டு வழக்கில் இருக்கும்போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வழக்குகள் நடத்தல கெட்டிக்காரர் வேலுச்சாமி, வழக்கறிஞர் மோகன் குமார், சங்கர், நாகராஜன், பழனி பாக்கியம், இப்படி வழக்கறிஞர்கள் இவங்களாம் மறக்கிற வேர்களை மறக்கிற. ஏன் வேலுச்சாமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா? பாலாஜி திருப்புறங்குன்றம் தொகுதியில் நிறுத்தினீங்களே, அவரோ வேலுச்சாமி எந்த வகையில் குறைஞ்சாலு? கார்த்தியா யாரு? திருப்புறங்குன்றத்தில் ஒரு குழந்தைகள் நிறுத்தினா, குழந்தைகள் 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் மதுரை மேயரை சிறப்பாக நடத்தினார்ல. ஏன் ஒரு பொன்முத்துராமலிங்க வீட்டில் அவங்க மருமக கவுன்சிலர் இருக்குல்ல, அவர் இருந்து மெயின்டைன் பண்ணுவார்ல. ஒரு அமைச்சராக இருந்தவர், தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர், நாணயமானவர், நேர்மையானவர், கொடுக்க வேண்டியதானே? கோடி கட்ட ஆள்ல மதுரையில் திமுக கோடி பறக்கல. யோசிங்க. நாங்கெல்லாம் போனோம்னா குட்டை ரத்ன விருதுநகரத்தில் திமுக மண்டபம் மிஸ்ஸா மாரிமுத்து, நீங்க தொடர்ந்து கலைக்குழு முருகேசு மதுரை, அவங்க வீட்டில் அவங்க பேரன் பேத்தியை பாருங்க, இருக்கா நான் கேளுங்க. ஜென்சி தேடுறீங்கல்ல. அந்த காலத்தில் பார்த்தீங்களாங்க, நம்ம இளையராஜா அண்ணன் பாவலருடைய கச்சேரி கம்யூனிஸ்ட், அதற்கு எதிராக சிவகங்கை சேதுராமன் கச்சேரி நடக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நாங்கள் சின்ன பையங்க, எங்க பகுதியில் நடத்துவாங்க. ஆனால் நாங்கள் வந்ததுக்கு முன்னாடி தங்கராசு கண்ணம்மா கச்சேரி, தங்கராசு மோகனா, தங்கராசு கனிமொழி, என்ன ஆனாங்க அந்த குடும்பம்லாம்? உயிரோடு இருக்காங்க. திமுக புதுசா பாலாஜியை தேடுது, புதுசா கார்த்திகான்னு தேடுது. இப்படி ஜென்னியஸ் இவங்க யாரும் இவங்க கட்சிக்கு பாடுபட்டு இவங்களாம் மொழி போராட்டத்தில் இன போராட்டத்தில் வந்தா வரவாள். இவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? நான் சொல்ற ஆளுகள்லாம் என்ன ஆனாங்க? என்ன கட்சியில் என்ன ஆச்சு? இதுகளை தான் நான் இப்ப என்ன கேட்கிறேன்னு கேட்டா, தலைவர் சொன்ன மாதிரி அழகா சொல்லுவார், என்னால் பயன்பெற்றவர்கள், என்னால் கைதூக்கி விடப்பட்டவர்கள் எப்போது இடம் நன்றி உணர்வோடு நடந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பது தவறு என்பதையும், ஒருவருக்கு நாம் செய்யும் உதவியை நமக்கு கிட்டிய நல்வாய்ப்பாக கருதி செய்து முடித்து அதை மறந்து விட வேண்டும் தலைவர் சொல்வார். கட்சிக்காரனுக்கு நீங்க செய்யலையே, கட்சிக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. இந்த கேப் எப்படி மாத்துறது? நீங்க பார்த்தா டோர்னமெண்ட் நடராஜன் நாடார் சமூகத்தில் மதுரையில் இன்னைக்கு எத்தனை பேர் நாடார்ல வட்டச்சார் நம்மகிட்ட இருக்கிறாங்க? தெற்குவாசல் கோயில் அப்படி இருப்பாரு. கலைநேசன், பாத்திரக்கடை ராமலிங்கம், கா பாண்டியா கூட சிறையில் இருந்தார். ஈழப்புரட்சியில் மகள் பிறந்துருச்சுன்னாங்க, ஈழ நிர்மலான்னு பேர் வச்சார். அருமையோடு பகுதியில் பாடகர் விஜயகுமார் கலைஞருக்கு முன்னாடியே பாடியிருக்கார். காசி ஆனந்தனுடைய பாடல்களை
10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியை தமிழா செத்து மனிதர் ஒரே ஒரு முறைதான் சிரித்துக் கொண்டே செருக்களம் பாடா. உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் பாடல்களை கலைஞருக்கு முன்னாடி பாடுறது. அவங்க குடும்பங்கள்லாம் என்ன ஆச்சு ராமலிங்கம். இதுல கோச்சோட கடைசி பகுதி செல்லையான்னு ஒருத்தர் இருந்தார் இருக்காரு, மறந்துட்டாங்க. ஜென்சி வந்துட்டாங்கல்ல, நீங்க கொடுக்குற ஜென்சி அட்டைச்சாலை எதிர்காலத்தில் ஜெயிலுக்கு போனவர், மிதி வாங்கினவர், வழக்கு சிந்திச்சவர். கோச்சோட நடராஜன் இறந்து போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி செல்லையா, சீனியப்பன், இதுல சொக்கநாளில் முத்துக்கருப்பேன், பொன்மணி முன்னாள் பஞ்சாயத்துல குருசாமி, இப்படி ஆளுகள்லாம் பார்த்தாலே ஒரு மரியாதைக்குரிய ஆட்களாக திமுகவுக்கு தூண் மாதிரி நிறுத்தினாங்க. நான் சொன்ன ஆளுகள்லாம் தமிழ்நாடு கூட அப்படிதான் இருந்துச்சு. கட்சி வட்டச்செயலாளரை பார்த்தாலே ஒரு பெருமிதமா இருக்கும். இந்த கட்சிக்கு பேர் சொல்ற மாதிரி இருந்தாங்க. கோடி கட்டுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை திமுக. கொடி பறக்குதாங்க. நான் சொன்ன இடத்துல பாருங்க, ஆய்வு பண்ணுங்க. நீங்க ஆய்வு பண்ண அதை பண்ணணும். அதை தவிர்த்துட்டு நீங்க தொண்டர்களோட தொண்டர்களாக என்னைக்கு திமுக மாறுதோ அதான் கட்சி நிற்கும். வில்லாபுரம் பகுதியில் கன்னிச்சாமி, முனியாண்டி, காளிமுத்து, தல்லாவுல பகுதியில் பெரியார் ரத்னா, கோரிப்பாளத்தில் பாலகிருஷ்ணன், அழகரு, ஆக்கும் மதிவானன் தத்தனேரி பகுதியில், வடக்கு மாசுதி ஆறுமுகம் கவுன்சிலரு, மாடக்குளம் மாயாண்டி, மூணா கிருஷ்ணன், தூணா கிருஷ்ணன், எப்படிப்பட்ட ஆளுங்கண்ணா. சேலம் ஜெயிலுக்கு 82ல் நாங்கள் ஒரு 150 பேர் கைது செய்யப்படுறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இளைஞர் தலைவர் பிரச்சனைக்காக திமுக ஒரு 6 பேரை மட்டும் மதுரை சிறையில் அடைக்க இடம் இல்லை. எண்ணிய, முனியாண்டி, மச்சக்கால, கன்னிச்சாமி, எங்களை ஒரு 5 பேரை மட்டும் சேலம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சேலத்தில் போனால் எங்களுக்கு யார் என்னன்னே தெரியல. உள்ள கூட்டம், கடுமையான கூட்டம். காலையில் எந்திரிச்சா வரிசை நின்று உணவு வாங்க முடியல. பாத்தாமுத்துன்னு ஒரு மாவட்ட செயலர் இருந்தார். யாருக்காவது தெரியுமா? மறந்துருப்பீங்க. வீரபாண்டி ஆறுமுகம் மாவட்ட துணை செயலாளர், பாத்தாமுத்து மாவட்ட செயலாளர். அவரு பண்ணார் பாருங்க. வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சிறைவாசிகள், நம்முடைய தோழர்கள், கட்சிக்காரர்களுடன் பொறுப்புகள் தனியா வந்து நில்லுங்க. எந்தெந்த ஊரு லிஸ்ட் எடுங்க. நம்ம இங்க இருந்திருக்காங்க பாத்தீங்களா, சேலத்தை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்காரங்க, இவங்கெல்லாம் அப்புறம்தான் உணவு வாங்கணும். முதல் இவங்க தான் உணவு வாங்கணும். 2வது இவங்களுக்கு பூரா மனு பார்த்துருவாங்க. வெளியூருக்கு மனு வர லேட் ஆகும். அதனால நீங்க மனு வந்த பொருள்களை என்கிட்ட ஒப்படைக்கணும், நான் வெளியூருக்காரங்களுக்கு கொடுப்பேன். இப்படி சொன்னார் மாவட்ட செயலாளர் பார்த்தா முத்து. அந்த வேர்கள்லாம் காணவில்லை. அது மாதிரி எஸ்பி ராஜா ஒரு பேச்சாளர், சுந்தரராஜன், ஒக்கூர் மணிவாசகன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளுகள்லாம் இருந்தாங்க பாருங்க. ஆழ்வார் ராமச்சந்திரன், அந்த ஏவி பாருக்கு பாருங்க, நம்முடைய பெரியாஸ்பத்திரி பாலம், கலைஞர் வரும்போதெல்லாம் அவர் தான் கொடி கட்டுவார். இன்னைக்கு இளைஞர் எழுச்சி மன்றம் கீழே இருக்கு, அதை யார் நடத்துறான்னு தெரியல. 100 பேர் காலை மாலை மதியம் உட்கார்ந்து பத்திரிக்கை, அனைத்து பத்திரிக்கைகளும் ஆழ்வார் ராமச்சந்திரன் வாங்கி போட்டுருப்பாரு. இன்னைக்கு இருக்கு அந்த பாலத்துக்கு கீழே, தேவர் பாலத்துக்கு கீழே, நேதாஜி பாலத்துக்கு கீழே, அந்த 2 பக்கமும் கடைசி வரைக்கும் அவரை யாரும் கொடி கட்ட விட மாட்டார். கருப்பு சேர்க்கக்கூடிய அந்த ஊர்ல இன்னைக்கு திமுக கொடி மரத்தை நடுவதற்கு ஆள் இல்லை. மீண்டும் நாளை சந்திப்போம்.